வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எல்லாருமே ருசிச்சு சாப்பிடுற அப்பளம பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே அப்பளம் எப்படி ஹீட் பண்றப்பயோ, ரோஸ்ட் பண்றப்பயோ அவ்வளவு பெருசா மாறுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பொதுவாவே நம்ம அப்பளத்தை ஹீட் பண்றப்போ அதுல கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பளத்தை உருவாக்குறப்பயே அதுல 1% ஆஃப் பேக்கிங் சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட் சேர்க்கப்படுது. பொதுவாவே அப்பளம் உளுந்து அல்லது அரிசி மாவால தான் செய்யறாங்க. பொதுவாவே பேக்கிங் சோடா அப்படின்றது சோடியம் பைகார்பனேட் அண்ட் சிட்ரிக் ஆசிடால ஆனது. இதை நம்ம அளவுக்கு அதிகமான ஹீட்ல உட்படுத்துறப்போ அதுல இருந்து CO2 கேசஸ்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. இதனால தான் நம்ம ஃப்ரை பண்றப்பயோ ரோஸ்ட் பண்றப்பயோ அப்பளம் பெருசா மாறுது. இந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன். இந்த கேஸ்னால தான் அப்பளம் எல்லாமே ரொம்ப பெருசான சைஸுக்கு வருது. எவ்வளவு கேஸஸ் வெளிவரும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்பளத்தோட சைஸை காட்டிலும் 10 மடங்கு கேஸஸ் வெளிவருது. இந்த கேஸஸ் எல்லாமே அப்பளத்துல சின்ன சின்ன பபிள்ஸ்ல உள்ள இருக்கு. நம்ம ஹீட் கொடுக்குறப்போ தெர்மல் டீகம்போசிஷன் காரணமா அதுல இருந்து CO2 கேஸஸ் வெளிவந்து ஒரு வெற்றிடம் உருவாகிறதால அப்பளம் பெருசாக மாறுது. ஏன்னா நேர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அப்பளம் எப்படி எண்ணெயில வறுக்கிறப்போ அவ்வளவு பெருசா மாறுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமா இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.